பேட்சை பத்தி பார்க்கணும். யார் இவர் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது 1886 24 செப்டம்பர் மாசம் பர்மிங்ஹாம்ல பிறக்கிறார் ஒரு இடத்துல. அவங்க அப்பா வந்து உலைக்களம் பற்ற வச்சிருக்கிறாரு, லேத் பற்ற. அதுல அவரு அவரு வச்சிருக்காரு பிராஸ் ஃபவுண்டரி வச்சிருக்காரு. 1903 6 வரைக்கும் ஃபவுண்டரியில ஒர்க் பண்றாரு. அவர் போய் அப்பா கிட்ட ஒர்க் பண்றாரு. அவர் பிறந்ததுல இருந்து அவருக்கு கொஞ்சம் நினைவு வந்ததுல இருந்து அவர் செய்த வேலைன்றது என்னன்னா, பறவைகள் கூட விளையாடுறது, செடி கொடிகள் விளையாடுறது, காட்டு பக்கம் போறது, எப்பயுமே தனிமையில் இருக்கிறது. சின்ன வயசுல இருந்தே மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம முன்னாடி வந்து சிஸ்டம் பார்த்தோம், அலோபதி சிஸ்டம். சரி, ஃப்ளவர் ரெமடி சிஸ்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்து ஃப்ளவர் ரெமடி கண்டுபிடிச்சவர் யாரு? அவரை பத்தி தெரியணும் இல்லையா? அந்த சிஸ்டம் வரும்போது முதல்ல இருந்தே இயற்கையோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நபராவே சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்காரு. 13-14 வயசுல இருந்தே அவருக்குள்ள சின்ன வயசுல இருந்தே ஒரு எண்ணம் என்ன இருந்திருக்குன்னா, எளிமையான தீர்வு முறை எளிய மனிதருக்கு கொடுக்கணும், எளிய மனிதரால தயாரிக்கக்கூடிய அளவுல இருக்கணும். இந்த இடத்துலதான் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, பின்னாடி வரும்போது நம்ம பார்ப்போம். ஹனிமனே வந்து ஒரு இடத்துல ஹனிமன் வந்து எவ்வளவு வல்லமையான ஒரு மனிதர்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு டிஸ்கஷன் சொல்லும் போது எல்லாரும் நீங்களே தயாரிக்கலாம்னு பொட்டன்ஷியல் ஹோமியோபதி போது நிறைய பேர் எதிர்க்கிறான். அதே மாதிரி இவருக்கும் வந்திருக்கு. அந்த இடத்துல அவருடைய 1903 இருந்து 6 வரைக்கும் ஃபவுண்டரியில ஒர்க் பண்ணிட்டாரு. பக்கத்துல ஃப்ரீ டைம்ல போய் செடி கொடிகள் கூட இருக்கிறது, பறவைகள் கூட இருக்கிறது, மனிதர்களோட தொடர்பு இருக்குது. மனிதர்களை கவனித்தல் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு அவர்கிட்ட. 1900 அப்புறம் போய் ஒரு நாள் போய் அவங்க அப்பாட்ட ஒரு 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 தயக்கத்தோட கேட்டிருக்காரு, நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு போலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா? அவங்க அப்பா எந்த விஷயமும் மறுப்பும் சொல்லாமல் அவரை வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு நீ போய் பண்ணு, உனக்கு செலவு காசு தரேன், எல்லாத்துக்கும் காசு தரேன்னு சொல்லி அனுப்பி படிக்க வச்சிருக்காரு. 1906 இருந்து 12 வரைக்கும் மெடிக்கல் ஸ்கூல் பர்மிங்ஹாம்ல படிச்சிருக்காரு. தென் லண்டன்ல வந்து பயிற்சி 1912 முடிச்சுட்டு லண்டன்ல ஹார்லி ஸ்ட்ரீட்ல, அதான் ஹார்லி ஸ்ட்ரீட்ன்றது வந்து உலகத்திலே அந்த காலகட்டத்தில் 1912 காலத்துல நீங்க யோசனை பண்ணி பாருங்க, 12ல உலகத்தை ஆட்சி செய்த ஊரு லண்டன். அதுல மிகப்பெரிய பணக்காரர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உலகம் முழுவதும் இருந்து வர்றவங்க, ராஜா ராணி எல்லாம் வர்றவங்க. உலகத்துல இருக்க எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசனும் அங்க இருக்குது. இப்ப நேரடியா நான் போய் பார்த்துட்டு ஒரு ஒரு 3 மணி நேரம் அந்த தெருவிலே போயிட்டு இருந்தேன். எல்லா சிஸ்டமும் இருக்கு. யுனானில இருந்து, சித்தால இருந்து, அலோபதியில இருந்து, அந்த அங்கே காலேஜஸ் இருக்குது. ரீஜென்ட் பார்க்ன்ற ஒரு இடத்துல பக்கத்துல இருக்குது ரீஜென்ட் பார்க். அது பக்கத்துல ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஹார்லி சிட்டி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணிருக்க. அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய லெவல்ல ஒரு பெரிய லாபம். ஆனா அவருக்குள்ள இருக்கிற ரெஸ்ட்லெஸ்னஸ், அவருக்குள்ள இருக்கிறது ஏதோ சொன்னது, இது நம்ம பண்றது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. பயாலஜிக்கல், அதுக்கு இடையில மேரேஜ் பண்றாரு. அவரை பத்திய பர்சனல் டீடைல்ஸ், அவருடைய மேரேஜ், அவருடைய ஒய்ஃப், அவருடைய குழந்தைகளை பத்தி எல்லாம் நமக்கு நிறைய தெரியல. நாங்க இப்ப யூகேல போய் பேக் சென்டர்ல போய் ஒருத்தரை சந்திச்சோம். அவருடைய சில பகுதிகள், அதாவது லெட்டர்ஸ் மட்டும் வேற ஒரு ஊர்ல இருக்கு, அதை நாங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோன்றாங்க. அது மட்டும் சொன்னாங்க. அந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா இன்னுமே நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 1915-19 வரைக்கும் பயாலஜிக்கல் ரிசர்ச் போறாரு. அவரோட மெயினான ரிசர்ச் எதுவா இருந்திருக்குன்னா இன்டெஸ்டைன், வயிறு, கட்டு. அவர் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணதுன்னா டயட்டும், வயிறை வந்து சரியா வச்சுங்க. அதாவது விஷத்தன்மை உடம்புல இருக்கிறது, இன்டெஸ்டைனல் டாக்ஸானமி, பயாலஜி, வைரஸ், பாக்டீரியா, இந்த போன்ற விஷயங்கள் தான். இதுல ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா 1919ல 2019 மாதிரியே ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு பெரிய எபிடமிக் வந்திருக்கு. கொரோனா மாதிரி பேண்டமிக் அப்ப வந்திருக்கு எபிடமிக்ன்றது. அதுல வந்து இவர் நிறைய பேருக்கு வந்து ரெமெடி கொடுத்து அதை வேக்சின் கண்டுபிடிச்சு சரி பண்ணிருக்காரு. அப்போ அந்த ஹோமியோபதிக் சொசைட்டில வந்து 1919ல
அலோபதி அலோபதியை விட்டுட்டு ஹோமியோபதி சொசைட்டி வர்றாரு. கரெக்டா 1919 ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்போ வேக்சினை ஹோமியோபதி வழியா கண்டுபிடிக்கிறாரு. ஹனிமனுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்படுறாரு. ஹனிமனுடைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. இவருடைய சிந்தனைக்கும் ஹனிமனோட சிந்தனைக்கும் சரியா வருது. நான் சிந்திச்ச மாதிரியே ஹனிமன் சிந்திச்சிருக்காரு, ஹனிமன் சிந்திச்ச மாதிரியே நான் சிந்திச்சிருக்கேனே. அவருக்கு ரொம்ப உள்ள போயிட்டு வேக்சின் தெரப்பில பெரிய எக்ஸ்பர்ட். அப்புறம் நோ சோர்ஸ் கண்டுபிடிக்கிறாரு, 7 நோ சோர்ஸ். அதுல அப்படியே போயிட்டே இருக்குது. முழுக்க அலோபதி சிஸ்டர் இருந்து ஹோமியோபதிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் 1927, 28 வாக்குல அவர் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2020, 17 வாக்குல அவர் கேன்சர் ஏதோ வரையில தன்னை குணப்படுத்திக்கிறார். குணப்படுத்திட்டு அவரு டக்குன்னு அவருக்கு அந்த 1926 வாக்குல 25, 26ல நமக்கு நம்ம போற போக்கு சரியில்லை, நம்ம எதனா ஒரு மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு 27, 28ல லண்டன்ல இருந்து வேல்ஸுக்கு போறாரு. வேல்ஸ் போயிட்டு சுத்திட்டே இருக்காரு. எல்லா அனுபவத்தையும் விட்டுட்டு எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டத்தை தூக்கி வச்சுட்டு வெறும் கையோட போறாரு. போயிட்டு அங்க அவரு கிராம்வெல்ல இருக்கிறாரு. அந்த இடத்துல தான் 1928ல 3 ரெமெடி கண்டுபிடிக்கிறாரு. இம்பேஷன்ஸ், மெம்பலஸ், கிளமேட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி லண்டனுக்கு வர்றாரு. லண்டனுக்கு 30ல அவர் வெளியிடுறாரு. இந்த 3 ரெமெடி நீங்க பயன்படுத்தி பாருங்க சொல்லி, அந்த 3 ரெமெடியால மட்டும் பலாயிரக்கணக்கான பேர் ஹீல் ஆயிருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்து அவங்களும் பக்காவான ரிசல்ட்ஸ். நீங்க இதுல பாத்தீங்கன்னா மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய கிஃப்ட் இவருக்கு என்ன கிடைச்சுன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. அவருடைய ஃப்ரெண்டு சொல்லிருக்கா, நீ போப்பா, நீ பாத்துக்கலாம்பான்னு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நான் காட்டுக்கு போறேன், நான் எல்லாத்தையும் விட்டு போறேன்னு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு அவங்க மேல, அவரோட இன்டெலிஜென்ஸ் மேல. 1931ல சம் ஃபண்டமெண்டல் கன்சிடரேஷன் ஆஃப் டிசீஸ், ஏன் நோய் வருது எழுதுறாரு. 31 பிப்ரவரியில ஹீல் தை செல்ஃப், உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே காலகட்டத்தில் யூ சஃபர் ஆஃப் யுவர் செல்ஃப், தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நிறைய ரெமெடிஸ் கண்டுபிடிக்கிறார். 1932ல ஃப்ரீ தை செல்ஃப், உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளுங்கள். யாரோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க, யாரோட கருத்துக்களையும் ஏற்காதீர்கள். உங்கள் ஆன்மா சொல்லக்கூடிய, உங்களுடைய இன்னர் கைடன்ஸ் சொல்லக்கூடிய, இன்ட்யூஷன் சொல்லக்கூடியதை நீங்கள் செய்யுங்கள், அது உங்களை சரியாக வழிநடத்தும் சொல்லி ஃப்ரீ தை செல்ஃப் சொல்றாரு. திருப்பி 1934 குரோமருக்கு வந்துடுறாரு. அவர் இடத்துக்கு கொஞ்சம் தூரம், வேல்ஸ்ல இருந்து ரொம்ப தூரம் அது. அதுக்கப்புறம் 1934 ஷார்ட்வெல்ல ஆக்ஸ்போர்ட்ஷயர், அதுதான் பேட் சென்டர் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு வாழ்நாள் முழுதும், வாழ்நாள்னா நான் இன்னும் 2 வருஷம் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் 1935ல செகண்ட் 19 ஃபர்ஸ்ட் 12 ரெமெடி ஒரு காலகட்டம் கண்டுபிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 3 1, அதுக்கப்புறம் 9 1, அதுக்கப்புறம் 1 7, அதுக்கப்புறம் 1 19. அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 12 ஹீலர்ஸ், 7 ஹெல்பர்ஸ், செகண்ட் ஹீலர்ஸ், செகண்ட் 19 ஹீலர்ஸ், 38 ரெமெடி. செப்டம்பர் அக்டோபர்ல லெக்சர் கொடுக்குறாரு. 1936 செப்டம்பர் அக்டோபர்ல லெக்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. எல்லாத்தையும் வெளியிட்டாரு. அதுக்குள்ள அவருக்கு வேர்ல்டு ஃபுல்லா பரவி போச்சு. சாதாரண மக்கள்கிட்ட போய் எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்க செக் பண்ணி அவங்கள பயன்படுத்தி அவங்களை தயாரிக்க வச்சு அவங்கள எடுக்க வச்சு அவங்கள ஹீல் பண்ற அளவுக்கு வச்சுட்டாரு. வேர்ல்டு ஃபுல்லா இருந்து தகவல்கள் லெட்டர்ஸ் வழியா வர ஆரம்பிச்சிச்சு. மிகப்பெரிய அளவுல ரிசல்ட் வருதுன்னு அதையும் பதிவு பண்ணிட்டு 1936 27வது நவம்பர்ல இறந்துட்டார். அவ்வளவுதான். வெறும் 50 வயசு. 50 வயசுல அதுக்கப்புறம் அவருடைய கல்லறையில ஐ ஹீல் ஃபார் எவர். அதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்ட்ஸ், நோரா வீக்ஸ், வீலர், சான்சலர் போன்றவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நன்றி பாராட்ட வேண்டும்னா, நமக்கு வெளியில் பயப்பட்டு
இருந்த அத்தனை குருமார்களையும் வணங்குகிறோம். அவருடைய துணை எப்பொழுதும் நமக்கு இருக்கு. பேட்ச் வந்து இந்த அளவுக்கு பிரபலம் ஆகிறதுக்கு அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் வீக்ஸ் நோரா வீக்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க, ஆவணப்படுத்திருக்காங்க. அவருடைய சித்தாந்தம் பிரகாரம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய டேபிள்ஸ், அவருடைய வரிசை, இந்த உலகத்துல வந்து நம்ம பயன்படுத்துற இந்த பேட்ச் ஃப்ளவர்ஸை பயன்படுத்துற விதம் என்பது, அதாவது ஏபிசிட்ல இருந்து பயன்படுத்துவாங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, பெர்னார்டோட புக்கு முதல் முறையா எனக்கு ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் கிடைக்கும் போதுதான் அவர் வந்து இம்பேஷன்ஸ்ல இருந்து ஒரு வரிசை சொல்றாரு. அந்த வரிசை பாத்தீங்கன்னா ஏபிசிடி வழியா இருக்காது. நாம பயன்படுத்துற வரிசை என்பது உலகத்துல வேற யாரும் வந்து கிளாஸ் இந்த மாதிரி எடுக்கல. அதனுடைய மலர் தீர்வுகள் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மலர் தீர்வுகள், ஃபர்ஸ்ட் இம்பேஷன்ஸ், ரெண்டாவது மிமுலஸ், கிளமாட்டிஸ், அக்ரிமனி, சிக்கரி, வெர்வைன், சென்டாரி, செராட்டோ, ஸ்கல்லாந்தஸ், வாட்டர் வயலட், ஜங்ஷன், ராக் ரோஸ், கார்ஸ், ஓக், ஹெதர், ராக் வாட்டர், வைன், ஆலிவ், வைல்ட் ஓட், செரி பிளம், எல்ம், ஆஸ்பன், செஸ்னட் பட், லார்ஜ், ஹார்ன்பின், வில்லோ, பீச், கிராப் ஆப்பிள், வால்நட், ஹாலி, ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், ஒயிட் செஸ்னட், ரெட் செஸ்னட், பைன், ஹனிசெக்கல், வைல்ட் ரோஸ், மஸ்டர்ட், ஸ்வீட் செஸ்னட். இந்த வரிசையில தான் நம்ம பார்க்க போறோம். என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஏபிசிடில இருந்து வரக்கூடியதுக்கும் இதுக்கும் என்னன்னா, டாக்டர் பேட்சுக்கு இந்த ரெமெடி எல்லாமே உள்ளுணர்வா ஒரு ரெமெடியோடைய தன்மை, அதாவது ஒரு ரெமெடி, அதாவது ஒரு கான்சியஸ்னஸ், இம்பேஷன்ஸ் இருக்குதுன்னா, இம்பேஷன்ஸ் மலர் நல்லா இந்த இடத்துல ஒரு நல்ல புரிதல் ஏற்படுத்திங்க. நிறைய புத்தகத்துல வெளியில பாசிட்டிவ் இம்பேஷன்ஸ், நெகட்டிவ் இம்பேஷன்ஸ்லாம் அது தவறான சொல்லாடும். ஒரு மலருக்கு நீங்களே பாருங்க, ஒரு மலருக்கு நெகட்டிவ் மலர், நெகட்டிவ் தன்மை, பாசிட்டிவ் தன்மை இருக்காது. மனிதனுக்கு வேணா இருக்கும். ஒரு மனிதன் சில தன்மைகள் இருக்கு. அந்த தன்மைக்கு, அந்த தன்மை உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மலனுடைய அதிர்வலை ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒரு தன்மை எனக்கு உருவாகுது, ஒரு தன்மை உருவாகுது. அந்த தன்மையை போய் அந்த தன்மையோட நான் போய் ஒரு பக்கத்துல ஒரு மலரை பார்க்கும்பொழுது எனக்கு அந்த தன்மை ஒரு நெகட்டிவா இருக்கிற தன்மை மாறுது. அப்போ அந்த மலருக்கு முழுவதுமான ஒரு டிவைன் குவாலிட்டி, இறைத்தன்மை, ஒரு டிவைன் ஃப்ரீக்வன்சி இருக்கு. டாக்டர் பேட்ச் அந்த மாதிரிதான் இந்த வரிசையில கண்டுபிடிச்சிட்டே வர்றாரு ஃபுல்லா. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிளான்ட்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு மரமும் ஒரு மரம் இருக்கு. இம்பேஷன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த செடி பக்கத்துல அவரை நிறுத்தினீங்கன்னா ஏறக்குறைய அவரும் அந்த செடியும் ஒரே மாதிரி இருப்பான். அந்த வடிவம், இந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சரு, அந்த அந்த செடியுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஜெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அசைவுகள், இல்லாட்டி அதனுடைய போக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய டேட்டா, ஐடியா, தன்மை, இந்த மூணும் வந்து அந்த 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 ஒரு செடியில பார்க்கணும் அப்படின்றது. என்ன டேட்டாவை கம்பேர்ஸ் பண்ணிட்டு எல்லா ஃப்ளவரும் ஏன் வந்து ஃப்ளவர் எடுத்தாரு அப்படின்னா, ஃப்ளவர்ல தான் ஃபுல் டிஎன்ஏ இருக்குது. ஒரு செடியோ ஒரு மரத்தினுடைய ஆத்மா வந்து மலர் தான். அந்த மலரில் வந்து இந்த ஒட்டுமொத்த செடியுடைய மூலிகைத்தன்மை, இல்லாட்டி மரத்தினுடைய மூலிகைத்தன்மையுடைய மொத்த டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும் அந்த வைப்ரேஷனும் அதுல இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய அதாவது நீர் துளிகள், இப்போ பனி பிரதேசமா இருக்கிறதுனால அந்த நீர்த்துளிகள் உடம்புல படும் போது இவருக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி தந்திருக்கு. அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, முதல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த நீர்த்துளிகளை மட்டும் கலெக்ட் பண்ணிருக்காங்க அந்த எசன்ஸை தயாரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து வேற மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அதுல 2 மெத்தட்ஸ்ல தயாரிக்கிறாங்க. ஒன்னு சன் மெத்தடு, இன்னொன்னு பாயிலிங் மெத்தட். சன் மெத்தடு ஃபர்ஸ்ட் 19 சன் மெத்தடு, 2வது 19 பாயிலிங் மெத்தட். அதுல மிக முக்கியமான ஒரு கேள்வி, 2 கேள்வியை வந்து கேட்க சொல்றாரு பேட்ச். லைஃப் கொஸ்டின்ஸ்.
2 கேள்வி. முதல்ல who really we are, யார் நாம? முதல் கேள்வி who really we are. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, ரெண்டுமே முக்கியமான கேள்விதான். முதல்ல நாம யாரு? வாட் பேசிக் எமோஷன் ரெஸ்பான்ஸ் விச் ஐ ஹாவ் டுவர்ட்ஸ் லைஃப், நான் வாழ்க்கையை எந்த மாதிரி உணர்ச்சியோடு நான் பார்க்கிறேன். 2 கேள்வி. who we are, who really we are, நிஜமா யாரு? மலர் அறிவு மலர் தீர்வுகள் பேட்ச் கொடுத்திருக்க அந்த 38 மிக உயர்ந்த நுட்பமான பிரபஞ்ச அதிர்வலைகளை கொண்டது. இது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வித்தியாசமான விதத்தில் மாற்றி அமைக்கும். இது ரொம்ப வைப்ரேட்ல காட்ஸ் ஓன் ரெமிடின்றாங்க.